சாம்சங் கேலக்ஸி M2s ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் சாம்சங் இந்த வருஷத்தில் லான்ச் பண்ணுறது. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஃபோனை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிறது அந்த ஃபோனோட டிசைன் தான். டிசைன் வைஸ் இந்த ஃபோன் ஆல்ரெடி M சீரிஸில் கொடுத்துருக்க மாதிரி அந்த டைமண்ட் பேட்டர்ன் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. இந்த ஃபோன் 6.5 இன்ச். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளே TFT LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸரை பொறுத்தவரை ஸ்னாப்ட்ராகன் 450 SoCயில் ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அட்ரினோ 506 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸரை நீங்கள் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன நிறைய ஃபோன்ஸில் இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு இதே ப்ராசஸரை லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிறாங்களோ இல்லையோ, டவுன்கிரேட் ஆகாமல் இருக்கலாம். இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் 3 வருஷம் பழைய ப்ராசஸர் இன்றைக்கி 2021 இதை அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 இல்லைனா 4 GB ரேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 32 GB இல்லைனா 64 GB ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ SD கார்டு மூலமாக 1 TB வரைக்கும் யார் மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு கேமரா, இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 13 மெகாபிக்சல், செகண்டரி சென்சர் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசாமல் 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா மட்டும் இருந்தாலே போதும். ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 5 மெகாபிக்சல் f2.2 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்தது பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் இவங்க லான்ச் பண்ண பட்ஜெட் அப்படி. இந்த ஃபோனோட வெயிட் 196 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்தும். ஃபோனோட திக்னஸ் பொறுத்தவரை 9.1 mm தான் திக்னஸ். இதே ஃபோனை தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நேபாளில் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்தியாவிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங். பேஸ் வேரியண்ட்டான 3GB 32 GB ஸ்டோரேஜ் 8999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது 4GB 64 GB 9999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டால் ஒரே அட்வான்டேஜ் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த ஃபோனில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபோன் இல்லை, வேறு ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போக்கோட M2 ஃபோன் இருக்குது. 1500 rupees ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கலாம். தயவு செஞ்சு இந்த ஃபோனை வாங்காதீங்க. ஏன்னா 3 வருஷம் பழைய ஃபோன். இதை வச்சு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.